ஹாய் காய்ஸ், வணக்கம். கான்டாக்ட் சிஸ்டர் பார்ட் 2 பார்த்தலாங்களா? சின்னதாக ஒரு 1 மினிட் மட்டும் எனக்காக பேசிக்கிறேன்டா, கொஞ்சம் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல். உங்கள் எல்லாேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்கு கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். சேனலை விசிட் பண்ணி பார்த்த அவங்களுக்கு கூட தேங்க்ஸ். ஏன்னா நான் நினச்சேன், நம்ம பாட்டு போட்டுகிட்டே இருக்கோம், யாருமே பார்க்குறதில்ல, ஏதோ 2-3 வியூஸ் சும்மா நானும் பார்க்குறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நேற்று 27ஓ 29ஓ என்னவோ தான் இருந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஜெசிமா பேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க, டே பை டே உங்கள் சேனலில் தான் நான் சுற்றிட்டுருக்கேன், ஸ்டோரி லைன் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே, நமக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே கூட எனக்கு அது அந்த அந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ்டா ஜெசிமா பேகம், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான அந்த வார்த்தை கொடுத்தது எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று 95 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு விஷ் பண்ண பவித்ரா அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அப்படியே நேற்று வந்து நான் இதே நேரம் நான் வாய்ஸ் ஓவர் நான் ரெடி பண்ணும்போது 27ஓ இல்லை 29ஓ தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இப்போது நான் பண்ணும்போது 130. என்னால் நம்பவே முடியல. ஜெசிமா பேகம் சொன்னாங்க சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஜெசிமா பேகம், ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா அது அப்போதைக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் சரி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு நான் யோசிக்கல. பட் ஏதோ ஒரு இடத்துல நான் ஏதோ ஒரு வீடியோ நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் நல்லா வீடியோ பண்ணுறேன். நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பேசி உங்களுக்கு காது ஏதாவது ஈயம் கரைச்ச ஊற்ற மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். கான்டாக்ட் சிஸ்டர் பார்ட் 2 பார்த்தலாங்களா? அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மட்டும் கூப்பிடாதா, புரியுதா? நாளையிலேருந்து அண்ணான்னு கூப்பிடு. இன்றைக்கி வெளில போகிறோம், இப்படி தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிச்சிருப்பேன். சரிங்க சார், ஓகே. இப்படியே வரியா இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் எதாவது பண்ண போறியா? இல்லை சார், போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தானே வெளில இருந்துட்டு வந்தோம். சரி, இன்னர்வேர் மட்டும்தான் வாங்கணுமா இல்லை வேறு ஏதாவது? சார் அது மட்டும்தான் சார். வேறு எதுனா சொல்லு, சேர்த்து வாங்கிக்கலாம். அப்புறமா நீ வந்து அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு அப்படி கேஷுவலாக பேசு, ஜோவிலாக பேசு என்கிட்ட. சரிங்க சார். அவர் இப்போ உங்ககிட்ட வராரு, இந்த பார், போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. ஏன் சார்? பரவாயில்ல, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. தண்ணி குடிக்கிறேன்ட்டு மேலெலாம் சிந்தி வச்சுருக்கு பார், முன்னாடிலாம் நனைஞ்சிருக்கு. சாரி சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போ. நீங்கள் போய்ட்டு டெஸ்டின் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சுடிதார் தான், நீங்கள் அதாவது இந்த வில்லேஜ் ஸ்டைலில் வந்து சுடிதார் போட்டிருந்தாலும் ஆனால் நீட்டாக அழகாக இருக்கும் இல்லைங்களா? அதாவது நல்லா அப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக பார்க்குறதுக்கே அப்படியே ஆஸ்பீஷியஸாக அப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒரு ஃபேஸ் கட் உங்களுக்கு டிபியில் இருக்கிற மாதிரி, அதாவது ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி. ஓகே. ஏன் உங்ககிட்ட மாடர்ன் ட்ரெஸ் எதுவும் இல்லையா? சார், நான் எப்போவும் இப்படி தான், வேணால் பேண்ட் ஷர்ட் போடுவேன், அதுவும் எப்போயாவது தான் போடுவேன். எனக்கு சுடி கம்ஃபர்ட்டாக இருக்கும், எனக்கு துப்பட்டா போட்டுக்கணும்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பார். இப்போது ஒரு கடைக்கு தான், ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பார். நீங்கள் வந்து இன்னர்வேர் செக்ஷன் போயிருப்பீங்க, அவருமே பின்னாடி வந்திருப்பார். சார் கொஞ்சம் நீங்கள் அங்கே சரி ஓகே அப்படின்ட்டு போயிருப்பார். நீங்கள் சிஸ்டர், எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இன்னர்வேர் எந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு எனக்கு தெரியாது மேம், இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு பேடட் அண்ட் நான் பேடட் எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணுமா? பேடட் நான் பேடட் ரெண்டுமே வேணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் கலெக்ஷன் பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு நிறைய வாங்கியிருப்பீங்க இன்னர்வேர்ஸ் உங்களுக்கு. இப்போது வாங்கினதுக்கப்புறம் பேக்கேஜ் போகுது இப்போது. என்ன வாங்கிட்டியா? வாங்கிடுச்சு சார். வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு? இல்லை சார், வேறு எதுவும் இல்லை. சரி, கேஷுவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோ. இது மட்டும்தான் எடுத்த? சார் கேஷுவலுக்கு நான் வீட்டில் தப்பார், கேஷுவலுக்கும் ராயல் ஸ்பூன் மாதிரி தான் போடணும், புரியுதா? புரியுது சார். போ எடுத்துகிட்டு வா. நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, கேஷுவலுக்கு ஒரு 2-3 சதம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. பட் ஆனால் அவர் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அவர் மட்டும் வந்திருப்பார். அங்கே இருக்கிற அதாவது ஹேங்கரில் தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் எந்த கலர் எதுலாம் பார்க்கவே இல்லை. அவர் மட்டும் ஒரு 4-5 எடுத்து கடன்ட்டு எடுத்து இந்தா சார் இவ்வளோ எடுத்துக்கோ. சரிங்க சார். அப்புறம் வேறு ஏதாவது அக்சசரிஸு வாங்கணும் சார்? அதுவுமே அப்புறம் ராயல் ஸ்பூனாக இருக்கணும்னு சொல்லுவீங்க, எதுக்கு? எல்லாமே வாங்கி கொடுங்க. சரி வா,
அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோர் கூப்பிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் கூப்பிட்டு போகிறது எல்லாமே வந்து ஹை கிளாஸ் அந்த மாதிரி ஷாப்பாக இருக்குது. ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மனசே வரல, எடுத்து எடுத்து பார்ப்பீங்களா, டக்குன்னு அதை வாங்கி பிடுங்கி அப்படியே அந்த காட்டில் போட்டிருப்பாரு, ட்ராலி காட்டில் போட்டிருப்பாரு. சரி இதோ பார், எடுத்து பார்க்கறதுக்கெலாம் நீ பார்த்து பார்த்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வயன், ரேட் பார்த்து எடுக்காத, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடு. சும்மா நீ பார்த்து பார்த்து தடவி தடவி குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாரு, பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்து போட்டு வா. சரிங்க சார். அப்படி தான் எல்லா இடத்துக்குமே அந்த மாதிரி கூப்பிட்டு போயிருப்பார். இப்போது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஹீல்ஸ் வந்து வாங்கி சார், எனக்கு ஹீல்ஸ் மட்டும் சூட் ஆகாது சார். ஷூ இல்லைனா ஃப்ளிப்அப் அந்த மாதிரி தான் சார் நான் செப்பல் போடுவேன். ஐயன், கொஞ்சமாவது மாடர்ன் ட்ரெஸ்க்கு என்ன போடணும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் சார், பட் கற்றுக்கோ, பழக்கி விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது ஹை ஹீல்ஸ், நல்ல ஹை ஹீல்ஸாக பார்த்து எடுத்து கொடுத்துருப்பாரு. ஒரு 2 ஹை ஹீல்ஸு, 2 வந்து ரொம்ப பிராண்டடாக இருக்கிற ஷூவில் எடுத்து கொடுத்துருப்பாரு. அது பார்க்குறதுக்கே 10,000 15,000 இருக்கும் போல இருக்குது. சார் ஷூவே இவ்வளோவா? தப்பா ரேட் பார்க்காத. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்களுக்கு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஃபைனலாக வந்து ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போவார். சார் என்ன வேண்டாம் சார், எனக்கு ஹோட்டல் ஃபுட் ஒத்துக்காது. ஏன்? எனக்கு ஒத்துக்காது சார், வேண்டாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பார், உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருப்பார். ஹோம்மேட் ஃபுட்டு தான், சாப்பிடு. இல்லை சார் வேண்டாம். ஏன்? இல்லை சார், ஜாக்சன் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. ஏன்? இங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு திங்ஸ் இல்லையா, இல்லை கிச்சனில் இல்லையா? இல்லை என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தான் இருக்குது? கேஷுவலாக பேசு, எல்லாத்தையும் பேசு அப்படின்னு சொல்கிறனா இல்லையா? சார் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? ஒய்யன், என்னை டென்ஷன் பண்ணுற ஒய்யன், நீ டென்ஷன் பண்ணுற. என்னப்போ உன் ஃப்ரெண்டு கையால் தான் நீ சாப்பிடணுன்னு இருக்கான்னு? இல்லை சார், நான் ஒரு வேளையாவது ஜாக்சன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சாப்பாடு சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் மிஸ் பண்ணேன். அவனை காலையில் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கக்கூட இல்லை சார். என்ன கண்ட தண்ணிலாம் வருது? ரொம்ப பாசமா? ஆமாம் சார். நான் இல்லைன்னா அவள் இல்லை சார். அவன் இல்லைன்னா நீ இல்லை அதானே? ஆமாம் சார். நைட்டில் டின்னர் மட்டுமாவது அவள் எடுத்துகிட்டு வர சொல்லி நான் சாப்பிட்டுக்கிறேன் சார். இந்த பார்வையன், நான் சொல்லிட்டேன். இப்போது அவன் இந்த மாதிரி இப்போ 1 வீக் கூட ஓகேன்னு வச்சுக்கோவேன். எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லி நீ சாப்பிடுவேன். இல்லை சார், நான் அப்போல்லாம் காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன் சார். ஏன் கொஞ்சமாவது மெச்சூராக பேசு, சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறேன். வளர்ந்துட்டல்ல? சார் ப்ளீஸ். ஏதோ பண்ணி தோலை. இப்போ என்ன உனக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டு நீங்கள் கொடுங்க சார், நான் அதை ஜாக்சன்கிட்ட கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் தேவையில்ல, அவனை வெளில சாப்பிட்டப்பான், நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருவீங்களா சார்? சாப்பிட்டுப்பேன். போ, அவன் ஜாக்சன் வருவான், அவன் கொடுக்குற சாப்பாடி சாப்பிட்டு. தேங்க்யூ சார். இதே மாதிரிண்ணா ஜாக்சன் கூடயும் வெளில போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல சார்? ஏன் அவன்கிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஜாக்சன் கூட வெளில சுற்றுறது போகிறது பைக்கில் அதெல்லாம் கொஞ்சம் கான்டாக்ட் முடிஞ்சு வெளில போகிற வரைக்கும் போகாத, நான் அலோவ் பண்ண மாட்டேன். சார் வீட்டில் தானே சார் பாட்டி இருப்பாங்க. என்ன ஒயன் உனக்கு புரியுதா இல்லையா ஒயன்? நீ வெளில போகிற, யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் என் பாட்டிக்காக மட்டும் கிடையாது, என்னோடய ரிலேட்டிவ்ஸுக்கும் தெரியும், என்னுடைய சரௌண்டிங்கில் எல்லாருக்கிட்டேயும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சார் நீங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறல்ல, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. சரிங்க சார். ஆனால் நான் ஜாக்சனை பக்கம் அதான் சொன்னேன்ல, காலேஜில் பார்த்துக்கிறேன், காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த 1 வீக் மட்டும் இந்த வீட்டுக்கு அவன் வரலாம் போகலாம். பட் ஆனால் ஈவினிங் ஒரு 7 o'clock வரணும், 7 o'clock போயிடணும். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஆமாம், இந்த தேங்க்ஸ் மட்டும் தான் குறைச்சேன். போ. என்ன வந்து வாசலில் எதாவது நிற்க வச்சுருக்கேன்? இல்லை சார், இதுக்கப்புறம் தான் வருவான் சார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சாப்பிட்டுட்டே இருப்பார். அவருக்கு வந்து சாப்பிட்டுட்டே டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து கவுச்சில் உட்காந்துட்ருப்பீங்க. என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருக்கார். நீங்கள் வந்து இப்போது ஜாக்சன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருப்பான் கீழே இருந்துட்டு. நீங்கள் கடன்னு சொல்லிட்டு வேகமாக போவீங்களா? சொல்லுங்கள் சார். என்ன ஜாக்சன் வந்துட்டானா?
இரு நானும் வரேன். பரவாயில்ல சார், நானும் வரேன். பரவாயில்ல சார், நான் வரேன் வையன், வெயிட் பண்ண. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க 2 பேரும். என்ன வையன் இது? என்னை பாடி கடவன் இவனை கூட்டிகிட்டே சுற்றிட்டுருக்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது அவன் இவன் சொன்னோன்னே. என்ன ஜாக்ஸா திமிர அவனுக்கு? மரியாதை பேசணும் உனக்கு தெரியாது அவனுக்கு? என்ன வையன் இது? இப்படி தான் உன் ஃப்ரெண்டு பேசுவான், நீ கேட்டுட்டு பார்த்துட்டு நிற்பியா? ஏன் ஜாக்ஸா? இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொடுத்துட்டு அவர் அப்படியே பைக்கை திருப்பிட்டு போயிருப்பார். ஏய் ஜாக்ஸா. வையன் வா. சார் வா வையன் அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பார். இப்போது நீங்கள் பார்சலை வச்சுட்டு உடனே நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. ரூமில் தான் உங்கள் ஃபோன் வந்திருக்கும். வையன் சாப்பிட்றியா? பரவாயில்ல சார், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுன்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம். என்ன வையன் என்ன நினச்சிருக்கேன்? அவன் கோச்சிட்டு போனா இப்போ பின்னாடியே நீ போவியா? இல்லை சார், கால் பண்ணி பேசணும் சார். நான் அவங்ககிட்ட பேசாமல் ஏதோ மூச்சு அடைக்கிற மாதிரி. என்ன வையன் பண்ணிகிட்ருக்க? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. அவன் இல்லைண்ணா கேட்டால் ஃப்ரெண்டுன்ற, மூச்சு அடைக்குது மூக்கு அடைக்குதுன்ற. என்ன லவ் பண்ணுறியா வையன்? சார் ஏன் சார் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க? ஃப்ரெண்டு சார் எனக்கு. அவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிறேன். என்னோடய அப்பா அம்மா எனக்கு எல்லா உறவுமே அவன் தான் சார். அவன் இல்லாமல் நான் இல்லவே இல்லை சார். இந்த மாதிரி பேசாதீங்க சார், ஹர்ட் ஆகுது. ப்ளீஸ் சார். ஏதோ பண்ணுவாயன், போய் பேசிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படு. என்ன நான் போய் படுக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிருப்பீங்க. அவர் ரூமுக்கு போனவர் திரும்ப கதவு திறந்துருக்கவே மாட்டார். நீங்கள் உடனே கால் பண்ணுறீங்க ஜாக்சனுக்கு. டேய் ஜாக்ஸா ஏன்டா? எனக்கு டென்ஷன் ஆகுது, என்ன சொல்லுமோ சொல்லு. ஏன்டா கூச்சிட்டு போகிறேன்? அவன் என்ன உனக்கு புரியுதா இல்லையா? அவன் உன்னை தங்கச்சியாக பார்க்குறானா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. எனக்கு தெரியலடி. கான்ட்ராக்டர்னா 1 வீக் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்? டேய் ஜாக்ஸா என்னடா பேசுகிற நீ? தப்பாக பேசாத ஜாக்ஸ். எனக்கு அப்படி தான் தோணுது. ஒன்று நான் சொல்லலை. அவன் மேலே எனக்கு தப்பாக தோணுது. கொல்லாத ஜாக்ஸா வார்த்தையால். உண்மையை சொன்னால் உனக்கு வலிக்குதாடி? நீ பார்சல் வாங்குறது தான் கீழே வர, டப்பாவோட எடுத்துகிட்டு மேலே போகிற. அப்புறம் என்ன வழியில் என்ன காக்கா குத்திட்டு போகுது அவனை? கூடவே வரான் பாடிகார்டு மாதிரி. இல்லைடா நைட் நேரமாக இருக்குது. நைட் நேரமாக இருந்தா இல்லை நான் ஏதாவது உன்னை பண்ணிவிடுவேன். தப்பாக பேசாத ஜாக்ஸா. என்ன பேசுகிற அப்படி தாண்டே எனக்கு தோணுது. நேற்று வந்தவன் கூட பாடிகார்டாக அவன் நின்றுட்டுருக்கானா? அப்போ நான் என்ன உன்னை எதாவது பண்ணிவிடுவேன்னு அவன் நினைக்கிறானா? இல்லை நீ சரி ஜாக்ஸா நீ சாப்பிட்டு படு. என்ன நீ ஏதோ கோவமாக டென்ஷன் வார்த்தையை கொட்டுற. எனக்கு அது வலிக்குது. வை. எனக்கு டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, சாரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கே ஜாக்சனுக்கு வலிக்குது பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் விழுந்துகிட்டே இருக்குது. பொதுன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிருப்பீங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. தனித்தனியாக எல்லாமே இருக்குது. சோறு தான், அது வந்து சாம்பார் சாறு அந்த மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னே தோணலை, தொண்டையெல்லாம் அடைக்குது. நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ, ஜாக்சன் நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அன்றைக்கி நைட் அப்படியே ஓடி இருக்கும். அடுத்த நாள் வந்து காலையில் அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறாரு. வையன் அவர் தட்டிகிட்டே இருந்திருப்பார். நீங்கள் நல்லா தூங்கி இருந்திருப்பீங்க. நைட்டு லேட்டாக படுத்துருப்பீங்களா? அவர் எழுப்பியிருப்பார். நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. இப்போ கால் பண்ணுறாரு உங்கள் ஃபோனுக்கு. நீங்கள் ஃபோனோட டிஸ்பிளே பார்க்காமலே எப்போவுமே எடுத்து பேசுவீங்க. எப்போவுமே ஜாக்சன் தான் காலையில் ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏய் சொல்லு ஜாக்ஸா, இன்னும் எந்திரிக்கல, பல்ல விளக்கல, திட்ட போகிற அதானே? திட்டு. வயிறு வலிக்கிட முடியல. நான் நேற்று நீ வாங்கிட்டு வந்த எல்லாம் அங்கே ரூம்லேயே போட்டு வந்துட்டுனா இங்கே நேற்று அவர்கிட்ட கேட்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. வாங்கிட்டு வரியா? என்ன வாங்கிட்டு வரணும்? ஏன்டா ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன், அங்கே ரூமில் போய் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரியா? என்ன எடுத்துகிட்டு வரணும்? ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு டேட்டு அப்படின்ட்டு? மறந்துட்டியா என்ன? 2வது நாள் தானே, எப்படி மறந்த? முடியலடா, வயிறு ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரில, ரொம்ப வலிக்குது.
போன மாதம்லாம் அந்தளவுக்கு வலிக்கல. என்னாச்சு வயன்? என்ன ரொம்ப வலிக்குது? ஆ ஐயோ யார்? சார் சார் சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணியிருப்பீங்க. திரும்ப அவர் கால் பண்ணியிருப்பார். அதாவது அவர் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணியிருப்பார். திரும்ப கால் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து எடுக்கலாமா வேணாம்னு யோசிச்சுட்டே அப்படியே வேலை பல்லில் கையை வச்சு கடிச்சிட்டே நீங்கள் ஐயோ என்ன பண்ண ஒய்யன் நீ யார் ஃபோனில் அப்படின்னு தெரியாமலே நீ மட்டும் பேசிட்டு ஒய்யன் ஒய்யன் கதவை தர சார் 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 நான் இதோ வரேன் சார் கதவை தர ஒய்யன் சார் இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கதவை திறந்துருப்பீங்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எதுவும் ஜுரம்லாம் எதுக்கும் இருக்கிற மாதிரி இல்லையே. என்னாச்சு உடம்புக்கு? என்ன வலிக்குது உனக்கு? என்ன டேட் எதுன்னு என்னமோ உளர்னேன். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை சார் ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்ன ரூமில் வச்சுட்டு வந்தேன்? என்ன ஜாக்சன்கிட்ட கேட்டேன்? ஒன்றுமே இல்லை சார். நான் சும்மா சாக்லேட் என்னோடய திங்ஸ் கொஞ்சம் ரூமில் மறந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதை எடுத்து சரி ஈவினிங் போகலாமா? வேண்டாம் சார். ஜாக்சன் இந்த பார் ஒய்யன், எப்போ பாரு ஜாக்சன் 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 சொல்லிகிட்டே இருக்க. டென்ஷன் ஆகுது ஒய்யன். அவன் பேரை கேட்டாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன உனக்கு? என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். பயிர் வலிக்குதா? டேட்னா? மென்சஸா? இல்லை சார் இல்லை. உண்மையை பேசு, என்கிட்ட கேஷுவலாக பேசு. நான் ட்ரை பண்ணுறேன். அந்த பாண்டிங் வரல. ஏன்னு தெரில. நீ தூரம் வேலைக்கு போயிட்டே இருக்க, நான் உன்கிட்ட வந்துகிட்டே இருக்கேன். என்ன தான் பிரச்சனை உனக்கு? என்னோடய கேரக்டரே இப்படி இல்லை ஒய்யன். என் பாட்டுக்காக நான் இந்த ஒன் வீக்குள்ளால் கொஞ்சம் மாற்றிக்கோ. உன்னை மாற்றிக்கணுன்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி உனக்கு எனக்கும் பாண்டிங் கூட தேவையில்லை. தங்கச்சி நான் அண்ணன் அப்படின்றதெல்லாம் நீ ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கியோ அப்படியே சும்மா எப்போயாவது அண்ணன் கூப்பிட்றியா அது கூட ஓகே தான். ஏன்னா திடீர்னு என்ன இவ்வளோ க்ளோஸாக அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக இருக்காங்கன்னு அப்படி கூட என் பாட்டிக்கு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? புரியுது சார், புரியுது. ஆனால் நீ கொஞ்சம் கேஷுவலாக ஆட்டிடியூடான பொண்ணா, நல்லா பேசுகிற பொண்ணா இருன்னு. அப்ராடில் இருக்கிற பொண்ணு கண்டிப்பாக அப்படிலாம் இருக்க மாட்டா. உன்னை மாதிரி சுட்டு போட்டால் கூட இருக்க மாட்டா. பட் உன்னோட இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ராயல் ஸ்பூன் மாதிரி இருக்குது. அதனால் மட்டும்தான் உன்னை சூஸ் பண்ணேன். சேம் டைம் நீ ஒத்துப்ப அப்படின்னு நினச்சி நீ பண்ணுறதுலாம் சொதப்புற ஒய்யன். என்ன சார் சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அது மட்டும் நீங்கள் கோல்டாக மட்டும் பேசாதீங்க எனக்கு. சரி எதுக்கு ஷிவர் ஆகுது? கை கட் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே தடவி கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு வந்து அப்படி டக்குன்னு ஒருத்தவங்க, அதாவது ஜாக்சன் உங்கள் கையை பிடிச்சி இது பண்ணியிருப்பாரு. பட் டக்குன்னு வேறு ஒருத்தர் அப்படின்னு கையை பிடிச்சி இப்படி தடவும் போது உங்களுக்கு அப்படியே இந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகி அந்த முடியெலாம் சிலுத்து கொள்ளுங்களா அந்த மாதிரி என்ன அது? கையெல்லாம் சிலுக்குது. இல்லை சார், கை பிடிங்க சார். சரி, என்ன வலிக்குது சொல்லு. ஆமாம் சார், பீரியட்ஸ் டீட்டெயிலில் இருக்கேன். என்ன வேணும்? எல்லாமே வேணும் சார். அதுதான் என்ன வேணும் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன கூட பிறந்த தங்கச்சி இருக்கான்னு எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ஏதாவது பழக்கம் ஏதாவது இருக்கான்னு சொல்லு. என்ன வேணும்? சார் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணட்டுமா? ஏன் சொல்ல மாட்டியா அப்படின்னு? சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஒய்யன், நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும். சார் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அந்த பாண்டிங்லாம் தேவையில்ல அப்படின்னு இப்போ சொன்னீங்க சார். சரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிவிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் இப்போ போயிட்டு நீங்கள் போங்க சார், நான் அனுப்பிச்சிவிடுறேன். வேறு எதுவும் தேவையில்லையா? எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையுமே போட்டுரு, நான் வாங்கிட்டு வரேன்னா. சரிங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுருப்பீங்க. அவர் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாரு. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலே போயிருப்பீங்களா? எல்லாமே செக் பண்ணிக்கோ. ஏதாவது இல்லை அப்படின்னா திரும்ப சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். வேறு எதுனாலும் சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. ஏதாவது டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது போடுவியான்னு? இல்லை சார், ஹாட் பேக் இருக்குங்களா? நான் வச்சு எடுத்துகிட்டு வரேன் போ. பரவாயில்லண்ணா, நான் போட்டுக்கிறேன். அது பேக் மட்டும் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் போ. சரிங்க சார். நீங்கள் என்ன கோல்டாக பேசக்கூடாது அதானே? பேசலை போ, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் போ.
சரிங்க சார். இப்போ அப்படி தான் ஹாட் பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. சார் கொடுங்க சார். நான் இப்போது இன்னிலேருந்து நீ என்னை அண்ணான்னு கூப்பிட ட்ரை பண்ணேன்னு. சரிங்கண்ணா, நான் இன்னிலேருந்து அண்ணானே கூப்பிட்றேன். அண்ணான்னு கூப்பிடுன்னு சொன்னா அப்படி இப்போத்துலேருந்தே இந்த செகண்டே கூப்பிடணுன்னு இருக்கான்னு. சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க, அதனால தான். என்ன சார் இப்படி வந்தால் இப்படியும் தப்பு பண்ணுறீங்க, அப்படி வந்தால் அப்படியும். சரி சரி போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹாட் பேக் வச்சுக்கோ, வேறு எதுனாலும் சொல்லு. சரிங்க சார். திரும்பி போயிருப்பார், அப்புறம் என்ன நினச்சிருப்பான்னு தெரியாது. ஒயன் ஒயன் சொல்லுங்கள் சார், இதோ வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கதவை திறந்துருப்பீங்க. சரி, உனக்கு டேட் எப்போ முடியும்? சார் டேட் எப்போ முடியும்? பீரியட்ஸ் எப்போ முடியும்? சார் என்ன இப்படி பேசுகிறீங்க? கேஷுவலாக கேட்குறேன், உனக்கு புரியலையா? அதை கேஷுவலாக எடுத்துக்கோ. அதை நீ பெருசாக யோசிக்கிறதால தான் அது பெருசாக தெரியுது. சரிங்க சார், நாளைக்கு முடிஞ்சிடும் சார். ஷோரா? ஷோர் சார். சம் டேஸ் மட்டும் 5 டேஸ் இருக்குமா? ஆமாம் சார். சரி, வீக்காக ஃபீல் பண்ணுறேன்னா ரெஸ்டடு, இல்லை அப்படின்னா வெளில போகணும். ஏன் சார்? அப்புறம் உன்னோடய ஆட்டிடியூடெலாம் எப்படி மாற்றுறது? கிளாஸ் எடுக்கணும். வெளிலனா ரொம்ப வெளிலலாம் கிடையாது, இங்கே அப்படியே பக்கத்தில் பீச்சில். நடக்கிறது இங்கே. சார் நடக்கிறதுனா ஹீல்ஸ் போட்டு பழகிறது, புரியுதா? சரிங்க சார். அப்புறம் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லை சார், கார்லாம் ஓட்ட தெரியாது. பைக்கு? பைக் ஓட்டுவேன் சார். கார் ஓட்ட சொல்லித்தரணும். சேம் டைம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் ஆட்டிடியூடாக போட்டு நடக்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சார். ஓகேவா ஃபீல் பண்ணுறேன்னா ஓகே சொல்லு, இல்லைனா 1 வீக்குன்றது இன்னொரு 3 டேஸ் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டுக்கோ. இல்லை சார், நான் ஓகே தான். இதோ பார், டயர்டாக ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். இல்லை சார், நான் ஓகே தான். நாளைக்கு ஓகே ஆகிடும் சார், இன்றைக்கி மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கு சார். சரி ஓகே போ அப்படின்றப்பாரு. இப்போ அப்படி தான் ஒரு 2 டேஸ் கிராஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுறீங்க. ஒய்யான் என்ன பண்ணுற? ஒழுங்காட்டி நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி நேரம் நிற்க வச்சுருப்பாரு. அதாவது உங்களை ஒரு கையை பிடிச்சி ஒரு கையை இடுப்பை பிடிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஃபீல் ஆகலை, பட் ஆனால் அவருக்கு டக்குன்னு ஃபீல் ஆகிருக்கும். சார் இப்போது நடக்கிற சார். நட. என்ன ஏன் பண்ணுற? கீழே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருப்பாரு. திரும்ப பிடிக்கும்போது திரும்பவும் இடுப்பில் பிடிச்சி அப்படியே தான் தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருக்கும். சார் சாரி சார் எனக்கு பழக்கம் இல்லையா? சரி இந்திரி. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, அந்த மாதிரி தொட்டு உங்களை தூக்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு. எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் பழகினதே கிடையாது. அவருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டோ? நீங்கள் இது வேலை அப்படின்னு நினச்சி செய்கிறீங்க. பட் ஆனால் அவருக்கு தங்கச்சி ஃபீல்லாம் வரல, சுத்தமாக வரல. ஏதோ இப்போதைக்கு பாட்டிக்காக அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு, பட் அவரால் முடியல. சரி ஒய்யன் நில்லு, இப்படி நட என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. சார் ஏன் கையை பிடிச்சா மட்டும் உனக்கு என்ன? இல்லை சார், ஒன்றும் இல்லை. கையை நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கீங்க, அதை தான் சொல்லலாம். சரி நடக்கிறீங்க. சரி ஒய்யன் கீழே. ஓகே சார். அப்படி தான் நட. சூப்பர் ஒய்யன். இப்போது தனியாக நடன வேணாம் சார். தனியாக நடப்பேன். சார் நட, ஒழுங்காக நெல். சரிங்க சார். சூப்பர் ஒயின், அவ்வளோதான், வேறு என்ன? நட. இதை பார், முகத்தை இப்படி வச்சுட்டு நடக்காத, ஸ்டைலாக. இதை பார், நான் நடந்து காப்பேங்கிறேன். சார் நீங்கள் ஷூ போட்டு அழகாக நடக்கிறீங்க சார், நான் எப்படி சார்? ஒய்யன் மற்ற பொண்ணுங்களாம் இப்படி தான். சரிங்க சார், ட்ரை பண்ணுறேன். இதை பார், ஃபேஸ் கட் இப்படி இருக்கணும், ஃபேஸ் அப்படி வச்சுக்கோ. சார் இதை பார். சரிங்க சார். நடக்குது சார். சரி ஓகேவா? ஓகேலாம் இல்லை, மூஞ்சியை எப்படி இழுச்சிட்டு. இப்போ சார். ஓகே, ஒரு 50% ஓகே, பழகிடுவேன். இனிமேல் வெளில கூட்டு போனா இந்த ஹீல்ஸ் போட்டு அந்த ட்ரெஸ் போட்டு வா. சார் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. சரிங்க சார். சரிங்க. சரி, இது ஓகே. கார் ஓட்டு ஈவினிங் சொல்லித்தரேண்ணா, போய் ரெஸ்ட் எடு. சார் போ. சரிங்க சார்.
அப்படி தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு. சேம் டைம்ஸ் வந்து அந்த 1 வீக் அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். ஜாக்சன் கிட்ட பேசவே விட்டுருக்க மாட்டார். நீங்கள் வந்து டோட்டலாக வந்து அவன்கிட்ட பேசும்போது ரொம்ப சேஞ்ச் ஆகுறீங்க, அவன் சொல்கிறது அப்படியே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுலாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கலையா, அதனால் விட்டுருக்கவே மாட்டார். வயன், இந்த பார், நான் சொல்லும்போது நீ பிஏ கூட காரில் வந்துடுன்னு. ஏன் சார்? இந்த பார், பாட்டியை பார்க்க போகிறோம். சரிங்க சார். வந்து நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ நீ பேசு. ஸ்கிரிப்டெல்லாம் இது உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ நீ பேசு. உன்னோட பாட்டியை ரொம்ப நாள் கழித்து பார்க்க வர, இது வரைக்கும் பார்க்காத பாட்டியை நீ பார்க்க வர, அவ்வளோதான். உன்னோட ஆக்ஷன்ஸ் என்ன இருக்குமோ அங்கே அப்படியே கொடு, அவ்வளோதான். சார், நான் ஏதாவது நீ தப்பாலாம் பேச மாட்டேன், பார்த்துக்கோ. சரிங்க சார். அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க சார். உள்ளே தான் இருக்காங்க. போ பாட்டி, பாட்டி, பாட்டி எந்திரிங்க. என்னடா? தியா வந்துட்டாளா? வந்திருக்கா பாட்டி. தியா பேசு. பாட்டி, பாட்டி எப்படி 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 இருக்க? நல்லாயிருக்கும் பாட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் பார்க்கணுன்னு தோணுச்சா பாட்டி? நான் முடியாத இருக்கேன். என்கிட்ட ஏன் இப்படி பேசுகிற? நீங்கள் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே இப்படி மாறிட்டீங்க பாட்டி. உங்களால் முடியல அப்படின்றதால தானே எங்களோட யோசனைலாம் வந்திருக்குல்ல. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாட்டி, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் உங்களுக்கு அதையெல்லாம் தோணுச்சா? உங்கள் மேலே அம்மா கோவத்தில் இருக்க. மன்னிச்சிருமா, இந்த பாட்டியை மன்னிச்சிட மாட்டியா? அதனால தான் பாட்டி வந்துட்டேன். அம்மாவுக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை, வருத்தம் அதிகமாக இருக்குது. கோவம் மறைஞ்சிரும் இல்லையா, வருத்தம் வருஷம் ஆனாலும் மனசுக்குள்ளாலே அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வருத்தம் அம்மாவுக்கு உங்கள் மேலே. அதனால தான் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் வந்திருக்கேன். நான் மட்டும் உங்கள் கூடவே இருக்கலான்னு வந்திருக்கேன் பாட்டி. என் சின்ன வயசுலேருந்து கிடைக்காத பாசத்தை எல்லாத்தையும் இப்போ உங்ககிட்ட எடுத்துக்கணும்னு தோணுச்சு. உங்களை தேடி இங்கேயே காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கேருந்து படிக்கட்டுமா? தியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தியா. பாட்டிக்கு இப்போ தான் மனசு குழந்திருக்கு. நல்லா இருப்பேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே உனக்கும் ஜேகேக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டுனா நிம்மதியாக போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் உங்களுக்கு மாப்பிள்ளையும் அவருக்கு தனியாக பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜேகேக்கு. என்ன பாட்டி பேசுகிற? என்னடா, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தா தானே எனக்கு மனசாரும். இதோ பாருங்க அண்ணா, அவங்க உங்களுக்கு பொண்ணு பார்த்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்து அந்த மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு புரியல போல அண்ணா. ஓ சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வெளில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பார். அவருக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிருக்கும். பாட்டி வந்து நார்மலாக வந்து தனித்தனியாக கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி சொன்னதும் இவர் வந்து வேறு மாதிரி நினச்சிட்டார் இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்களா, அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால வெளில வந்திருப்பார். நீங்கள் வந்து பாட்டிக்கிட்ட பேசிட்டு இப்போ வெளில வந்திருப்பீங்க. என்ன பேசிட்டியா? பேசிட்டேன். அவங்க ஏன் இவ்வளோ எமோஷ்னலாக? தெரில, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு. சரி, நீ மேலே போ. ரூம் மேலே போ. ரைட் ரூம்னா அங்கேயும். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மேலே போயிருப்பீங்க. நீங்கள் அண்ணான்னு சொன்னோன்னே ஏதோ வலிக்குது அவருக்கு. அவர் உங்களே பார்க்குறாரு. ஒரு மாதிரி அந்த கண்ணில் வந்து என்ன ஏக்கம் அப்படின்னு தெரில, வேறு மாதிரி ஏதோ தோணுது அவருக்கு. பார்க்குறாரு, என்ன ஃபீல்னே தெரியல. நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அன்றைக்கி எப்படி தான் நீங்கள் திரும்ப வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட பேசியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் வெஸ்டர்ன் மாடல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே மாறின மாதிரிலாம் இருக்கீங்க. உங்களோட அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஜேகேக்கு இன்னொரு வைன் அப்படியே வேறு மாதிரி அட்டையரில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை ஆச்சரியமாக பார்க்குறாரு, அவரே ஷாக்காக பார்க்குறாரு நீங்கள் நடந்துக்கிறலாம் பார்த்தா. அண்ணா என்ன? ஒன்றும் இல்லை தியா. சரி, நாளைக்கு காலேஜ் போகணும்ல, ஏதாவது வாங்க வேண்டியதாக இருக்கான்னு? இல்லைண்ணா, எதுவும் இல்லை. உனக்கு புது இடம் வர, நீ பார்த்துப்பியா?
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் எல்லாத்தையும் சீக்கிரம் மிங்கிள் ஆகிடுவேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாது. சரி தியா, எதனா சொல்லுண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிட்டு இருந்திருக்கோம். இப்போ அடுத்த நாள் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. அவர் தான் வந்து பிக்கப் பண்ணுறாரு. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் பாட்டிக்கு அந்த மெடிசன் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்ப வந்துட்டு காரில் ஏறுறீங்க. க்ளோஸ் பண்ண உடனே, என்ன நீ மூச்சுக்கு முன்னோட அண்ணா அண்ணான்னு சொல்லிகிட்டே இருப்பியா? நீ செய்கிற வேலைக்கெலாம் நீ அண்ணா அண்ணான்னு கூப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஏண்ணா என்னாச்சு? தொப்பார் சொல்லிட்டேன். யாராவது இருக்கும்போது அண்ணான்னு கூப்பிட்றியா? பாட்டி முன்னாடி அண்ணான்னு கூப்பிட்றியா? அதோடு நிறுத்து. யாரும் இல்லைண்ணா சார்னு கூப்பிட்டு. இல்லையா? ஜேகே, கால்மே ஜேகே. சார் ஏன் சார் திடீர்னு மாற்றி பேசுகிறீங்க? அண்ணான்னு 6 மந்த்ஸ்க்கு இந்த பாண்டெலாம் இருக்கும். தப்பார், எனக்கு அந்த பாண்டெலாம் பிடிக்கல. கால்மே ஜேகே, இல்லைண்ணா அண்ணான்னு கூப்பிடு. ஜேகேனே கூப்பிட்டா கூட ஓகே தான். நான் பாட்டிக்கிட்ட கூட சொல்லிக்கிறேன். இல்லைண்ணா உங்களை அண்ணன் கூப்பிட்றது பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நம்ம 2 பேரும் ரொம்ப அண்ணன் தங்கச்சியா ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நேற்றுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே நாள்லே ஏதோ ரொம்ப பாசமாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்கண்ணா. பார் பையன், அவ்வளோதான். திரும்ப திரும்ப அண்ணன்னு சொன்னான் டென்ஷன் ஆகிடுவேன். ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? காலேஜ் லேட் ஆகுது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுருப்பாரு. அங்கே ஜாக்சன் இருப்பான். நீங்கள் வந்து இங்கே நடந்த எல்லா கான்வர்சேஷனும் எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஜாக்சன் என்ட்ரன்ஸ்கிட்டே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் பார்த்தோன்னே ஜாக்சனை, ஜாக்ஸா வாடி. என்ன? என்னடா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு நானும் தான் பார்க்குறேன். பட் ஆனால் நிறைய சேஞ்சஸ் தெரியுதாடி. இதெல்லாம் சும்மாடா, எல்லாம் அவங்களுக்காக. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் உன்னோட கேரக்டர்லேயும் சேஞ்சஸ் தெரியுதுடி. ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிற? ஆமாம், ஒரு மாதிரி தான் பேசுகிறேன். வா, பர்சனலாக பேசணும். நீ வந்த கார் வேறு உன்னையே பார்த்துட்ருக்க. எங்கே என்னாச்சு? சார் நீங்கள் கிளம்புங்க சார். என்னடி அவனை அண்ணன் கூப்பிடாம சரண் கூப்பிட்ற? இல்லைடா, யாராவது இருக்கும்போது மட்டும் அண்ணன் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லைண்ணா சாரனே கூப்பிட்டு அப்படின்னாங்க. ஓ, அப்போது நான் நினச்சதெல்லாம் சரிதான் போல. என்ன நினச்சடா? நினச்சேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிருப்பார். எங்கடா இழுத்துட்டு போகிற? கை வலிக்குடா, விடுடா பொறுமையாக. ஒன்றும் வலிக்காது, வா. ஜாக்ஸா என்ன ஒரு மாதிரி பேசுகிற? ஒரு மாதிரி தாண்டி பேசுகிறேன். நீ 1 வீக்காக அங்கே போனதுக்கப்புறம் நீனும் ஒரு மாதிரி தான் பேசிகிட்ருக்க. கால் பண்ணால் ஒழுங்காக பேசுகிறதில்ல. நேரில் வரட்டான்னு கேட்டால் வர விடுறது கிடையாது. எப்போவும் ஒரு வேளையாவது என் கூட சேர்ந்து சாப்பிடுவேன். ஒரு வாரமாக என்னடி ஆச்சு உனக்கு? ஓ ஓகே, நிறைய பணம் வரப்போகுது இனிமேல் இவனோட எதுக்கு அப்படின்ற மாதிரியா? என்ன ஜாக்ஸா பேசுகிற? நான் அப்படியே ஒன்று நினைக்கிறேன். தெரியலையேடி, தெரியலையே. நீ அப்படி தான் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் வந்து கார்லேருந்து இறங்கி போயிட்டு ஜாக்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டுருப்பாரு. சேம் டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதோ உங்களை வந்து ஜாக்சன் ஏதோ பேசிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு வேகமாக இழுத்துட்டு போகிறதா அவர் பார்த்துருப்பாரு. பின்னாடியே வந்திருப்பார். பட் ஆனால் நீங்கள் அதை கவனிக்கல, ஜாக்சனை கவனிக்கல. சரிடி, சரி, நீ வேணால் என்னை ஃப்ரெண்டாக பார்க்கலாம், சிப்ளிங் பாண்டில் கூட பார்க்கலாம். என்னால் பார்க்க முடியல. நான் லவ் பண்ணுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மந்தில் கல்யாணம். ஜாக்ஸா என்ன பேசுகிற? ஆமாண்டி, ஆமாம். அது நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். முடியலை. அதுக்குள்ளால் இன்னொருத்தவங்கள பொழுது என்னை நிறைய டென்ஷன் ஆக்கிட்டான். நிறைய தூக்கமே இல்லை. இந்த 1 வீக்காக அவ்வளோ குடி. என்னடா சொல்கிற? குடிச்சியாடா? ஆமாம் குடித்தேன். ஏன்டா குடித்தேன்? ஆமாண்டி குடிப்பேன். நீ இப்போது அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் குடிப்பேன். குடிச்சு செத்து போயிடுவேன்டி. என்ன அப்படி பேசுகிற? நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல, காலேஜே சொல்லிகிட்ருக்கு. ஆனால் நீ அந்த மாதிரி பார்க்கல. இப்போ ஏன்டா அப்படி பண்ணுற? காலேஜே சொல்லிகிட்ருக்கு. காலேஜ் கூட சேர்ந்து நானும் தான் இப்போ சொல்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்காக நான், எனக்காக நீ, புரியுதா? இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஜக்ஸா நான் அந்த மாதிரி நீ அந்த மாதிரி பார்க்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனால் நான் உன்னை அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த மாதிரி மட்டும்தான் பார்க்குறேன். என்னால் அந்த மாதிரி தாண்டி வேறு எதுவும் பார்க்க தோணலை. பார்க்கவே முடியாது என்னால். அதுவும் இப்போது இன்னும் ஒருத்தன் வீட்டில் போய் இருக்க பார்த்தியா, அது எனக்கு இன்னும் 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 அப்படியே டென்ஷன் ஆகுது. ஜக்ஸா அந்த மாதிரி பேசாத ஜக்ஸா, எனக்கு பயமாக இருக்குது. என்னடி என்ன பயம்? என்னை பார்த்து பயமா? என்னை பார்த்து பயமாடி? ஆமாம் ஜக்ஸா, இந்த மாதிரி பேசாத ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அப்படியே வந்து வேகமாக ஒரு கை வந்து உங்களை இழுத்து உங்கள் பக்கமாக நிற்க வச்சுருக்கோம். சார் நீங்கள் ஏய் யாரா நீ? நேற்று வந்தவன் என்னுடைய ஒயினை கூப்பிட்டு போய் என்னடா பண்ண? அவள் என்ன பார்த்து பயப்படுறா? அவள் உன்னை பார்த்து பயப்படல. நீ பேசின பார்த்தியா லவ்னு சொல்லிட்டு லஸ்ட்டா? ஏய் யாரை பார்த்துட்டு சொல்கிற? அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறதுக்கு வந்துருப்பாரா? நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் 2 கையுமே அப்படியே உங்கள் பேக்வேர்டில் அப்படியே கட்டியிருப்பீங்க. அவருக்கு அவ்வளோதான், அப்படியே இடிஞ்சு விழுந்த மாதிரி அவருக்கு செம்ம இதாகுது. கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. என்ன ஒயின் பண்ணுற ஒயன்? ஜாக்ஸா என்கிட்ட பேசாத ஜாக்ஸா, உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் தூரம் போ ஜாக்ஸா. வேண்டாம் ஜாக்ஸா, நீ ஏன் இப்படி? நான் உன்னை அப்படி பார்க்கலடா. நீ இந்த பார் கிட்ட வந்துரு. இந்த மாதிரி பண்ணாத. எனக்கு ஹர்ட் ஆகுது. ஹர்ட் ஆகட்டும் சார். நீங்கள் எதுவும் பேசாதீங்க சார். ஜாக்ஸாவே எதுவும் பேசாதீங்க. ஆமாம் ஒய்யன், நான் தான் பேசக்கூடாது. ஆனால் இங்கே அவன் என்ன பண்ணாலும் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பல்ல. இல்லை சார், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை சார். நல்லா தெரியுது அவன் அப்படிப்பட்டவன் தான். அதனால தான் அவனை சார் இல்லை சார். அப்படியே ஜாக்சனுக்கு அப்படியே உடஞ்சி போன மாதிரி இருக்கார். எதுவுமே பேச முடியல. அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது. உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வேகமாக ஓட. ஏய் ஜாக்ஸா, ப்ளீஸா ஓடாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் போகிறீங்க. ஒய்யன் எங்கே போகிற? சார் ஜாக்சன் சார் என்னுடைய ஜாக்சன் சார். பார்வையன் அவன் உன்னை பார்க்குற கண்ணோட்டமே வேறு. இப்போ நீ போனன்னு வச்சுக்கோயேன், வேறு மாதிரி ஆகிடும். விடு, அவனவே சரியாயிடுவான். சார் ப்ளீஸ். ஒய்யன் உனக்கு புரியுதா இல்லையா? அவன் உன்னை லவ் பண்ணுறானா, ரொம்ப லவ் பண்ணுறான். பார்த்தாலே தெரியலையா? நீ இல்லைனா அவன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்க சார், நான் வேணா அக்செப்ட் பண்ணி. என்ன ஒயின் பேசுகிற? என்ன பேசு? அவன் அப்படி தான் நினைக்கிறானா? நான் என்ன சார் பண்ணட்டும்? அவன் அழுது என்னால் பார்க்க முடியாது சார். எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில் நடுங்குது. என்னது கையை நடுங்குது? சரி, அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்ப. இப்போது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை அப்படியே பார்த்துப்பானா? உன்கிட்ட எப்படி நடந்துப்பான்? நீ உன்னை சிப்ளிங் பாண்டில் பார்க்குற. ஒரு சிப்ளிங் பாண்ட் ஒன்று தொட்டு அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண முடியுமாடி? உன்னால் அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது சார், என்னால் முடியாது சார். என்னால் சுத்தமும் முடியாது சார். ஏன் சார் அவனோட மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? ஏன் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே ஜேகேவை கட்டி பிடிச்சிருப்பீங்க. அவருமே உங்களை கட்டி பிடிச்சிருப்பாரு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அணைச்ச மாதிரியே உங்களை திரும்ப கார் கூப்பிட்டு போயிருப்பார். சார் நான் அந்த மாதிரி ஜாக்சனை பார்க்கவே இல்லை சார். நீங்கள் ஜாக்சன்கிட்ட பேசுகிறீங்களா சார்? ப்ளீஸ் சார், அவன் என்கிட்ட திரும்ப நார்மலாக பேசணும் சார். இதோ பார்வையன், அவ்வளோதான். திரும்ப வந்து நீ ஃப்ரெண்டுன்னு உள்ளே போனாலும் அவனுக்கு அது ஃப்ரெண்டாக தோணாது. திரும்ப மாறிடுன்னு ஒன்று. நீ எக்ஸாமுக்கு மட்டும் காலேஜுக்கு வந்து படி. நீ கான்ட்ராக்டில் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். காலேஜில் பேசிக்கிறேன், புரியுதா? காலேஜில் வர வேண்டாம் சார். ஏன் சார்? சொல்கிறத கேளு, அதுதான் உனக்கு நல்லது. பரவாயில்ல சார், பரவாயில்ல. நீ ஜாக்சனை பார்க்காம நீ இருப்ப. நான் இருக்க வைக்கிறேன், வா. சார் வேண்டாம். இதோ பார்வையன், நான் சொல்கிறது நீ கேளு. கான்ட்ராக்ட் படிச்சல? சார் எனக்கு ஜாக்சன் தான் எல்லாமே சார். இதோ பார்வையன், என்னை டென்ஷன் பண்ணாத. உனக்கு ஜாக்சன் தான் எல்லாமே. அப்போ நான் எதுக்குன்னு கேட்குறேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரை கூப்பிட்டு போயிருப்பாரு. நீங்கள் இதேமாதிரி சொல்லிகிட்டே வருவீங்களா? இப்போ உங்களை இறுக்கி அணைச்ச மாதிரி உங்ககிட்ட கேட்டிருப்பாரு. அது உங்களுக்கு தப்பு. இப்போ நீங்கள் ஜாக்சன் அதேமாரி பண்ணியிருந்தா நீங்கள் தள்ளி விட்டுருப்பீங்க. பட் ஆனால் ஜேகேவை தள்ள முடியல, ஏன்னு தெரில. அவர்கிட்ட நீங்கள் இப்போது கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களான்னு தெரியல. பட் கேட்குறாரு, உங்களுக்கு பதில் இல்லை. என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்?
நீங்கள் எனக்கு அண்ணன் சார். இதோ பார் பையன், நான் உனக்கு அண்ணன் இல்லை, கான்ட்ராக்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். என்னை சாருன்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். நான் உன்னை தியான்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். நம்ம ஒன்றும் பிளட் ரிலேஷன் கிடையாது, புரியுதுல்ல? ஆமாம் சார். வா. இப்போது உங்களை அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் கூப்பிட்டு போயிருக்காரு. நீங்கள் ஒரு 1 வீக் தங்கியிருந்தீங்க இல்லைங்களா, இப்போ அங்கே போகிறீங்க. வா வா பையன். சார் வரேன் சார். உட்கார். நீங்கள் சொல்லுங்கள் சார். உட்கார் பையன், உட்கார். சொல்லுங்கள் சார். இந்த பார், இந்த 1 வீக் இங்கே இருந்தப்போ என்னால் மறக்கவே முடியல. உன்னை என்னால் தங்கச்சியாக சுத்தமாக பார்க்கவே முடியல. கான்ட்ராக்ட் ஏன்டா தேவையில்லாமல் உனக்கு கான்ட்ராக்ட்னு போட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு தெரியல ஒயன், தெரியல. உன்னை என்னால் தங்கச்சியெல்லாம் பார்க்கவே முடியல. ஏன்டா உன்னை லாஸ்ட்டாக உன்னை எங்கள் பாட்டிக்கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட வேறு ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் நடிக்க வச்சுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நீ போயிடுவியே அப்படின்றதுக்காக உன்னை கூப்பிட்டு போயிட்டாண்டி. இப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ ஒரு தடையும் அண்ணான்னு கூப்பிடும்போது எனக்கு அப்படி முள்ளை வச்சு அப்படி குத்துற மாதிரி இருக்கு. சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் எனக்கு அண்ணா சார். ஒயன், திரும்ப சொல்லிட்டேன், கத்தி வச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கு. நீ அண்ணான்னு கூப்பிட்றது தயவு செஞ்சு நிறுத்து. என்னால் இதுக்கு மேலே முடியல. ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளுக்குள்ளால எனக்கு அவ்வளோ வலி. இந்த ஒரு நாள் எத்தனை தடவை என்ன அண்ணன் கூப்பிட்ருப்ப தெரியல. ஃபஸ்ட் டே என்னை நீ அண்ணான்னு கூப்பிடும்போதே இன்றைக்கி கூப்பிடாத, நாளைக்கு கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போவே தோணுச்சு இது சரியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம், கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் சுற்றிட்டு இருந்தேன். உங்ககிட்ட என்னால் காமிச்சிக்கவும் முடியாதா. சம்டைம்ஸ் நான் லவ்வாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாமல் துடிக்கிறேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் 2 கண்ணத்துக்கிட்டையும் அவரோட 2 கையும் வச்சு அப்படியே தொடலான்னு வருவார். பட் ஆனால் தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேக்வேர்ட்லேயே எப்படி நடக்கிறாரு. சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதுக்கும் ஜாக்சன் பேசுகிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? இருக்குது ஒயன், இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. அது உனக்கு தெரியும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லிட்டாடி. ஜாக்சன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லி தாங்க முடியாத அழத அப்போ என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டியே. எந்த உரிமையில் கட்டி பிடிச்சிக்கிட்டே சொல்லு. எந்த உரிமையில் கட்டி பிடிச்ச? ரோட்டில் போகிற எல்லாரையும் கட்டி பிடிச்சிருவியா? இல்லை கான்ட்ராக்ட் போட்டுட்டேன் அண்ணன்ற உரிமையில் அண்ணன் தான் அப்படின்னு ரொம்ப உரிமை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டியா? அண்ணா இவன் என்னை இப்படி சொல்கிறான், நான் தம்பியாக தான் பார்த்தேன், அண்ணனாக தான் பார்த்தேன், ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சியா? எந்த உரிமை சொல்லு. தெரியல சார், தெரியல. அதுதான் ஒயன் லவ். என்கிட்ட நீ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற, எல்லா விஷயத்துலையும் கம்ஃபர்ட்டாக இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டடி. அது ஏன் உனக்கு புரியல? ஏன்டி உனக்கு புரியல? சார் தப்பாக சொல்லாதீங்க சார். நான் நீ அந்த மாதிரி நினைக்கலன்னு சொல்லாத ஒயன். நீ நினைக்கல, பட் ஆனால் நினைப்ப அந்த கம்ஃபர்ட் நான் உனக்கு கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன்டி. என்னை ஏற்றுக்கூடி. சார் வேண்டாம் சார், நீங்கள் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிடுங்க சார். என்ன ஒயின் பேசுகிற நீ? என்ன பேசுகிற? ஓ, கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டா நீ போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க. இல்லை நீ அப்படி போயிட்டா தானே உன்னை விட்டுருவேண்ணா. நீ என்னோட வைடி, என்னோட இது, உன்னை விட மாட்டேன் சார். அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. இது வரைக்கும் எடுத்துக்கணும்னு தோணலை, எனக்கு இப்போ தோணுது. அப்படி எடுத்துக்கிட்டா என்னை விட்டு நீ போக மாட்டல சார். வேண்டாம், எனக்கு வேணும் ஒயின், நீ வேணும் சார். தப்பாக பேசாதீங்க. உங்களுக்கும் ஜாக்சனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினச்சேன் இப்போ நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி கேவலமாக ஏன் பேசுகிறீங்க? ஏன் சார், ஏன்? பயப்படாத ஒயன், அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். அவ்வளோ கேடு கட்ட கேவலமானவன் இல்லை இந்த ஜிக்கே, புரியுதா? ஒரு வாரம் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஏன், உன்னோட பெட்ரூமுக்கு நான் அத்தனை தடவை வந்திருக்கேன். அத்தனை தடையும் உங்ககிட்ட எப்போ வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துருந்துருக்க முடியும். நான் எடுத்துக்கல. உனக்கு நான் டைம் ஸ்பேஸ் கொடுக்குறேன், எடுத்துக்கோ. எல்லாம் பார்ட்டிக்காக மட்டும்தான். ஒரு 2 டேஸ் மட்டும் நடிச்சிட்டு போயிடு, புரியுதா? நீ ரொம்ப பயப்படுற, அழற. என்னை பார்த்து இந்த மாதிரி அழறது எனக்கு பிடிக்கல வயன், பிடிக்கல. நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த மாதிரி நான் க்ளோஸாக இருந்ததும் கிடையாது, இவ்வளோ பண்ணதுமே கிடையாது. உனக்கு பண்ணணும்னு தோணுது.
பண்ணதெல்லாம் பத்தலைன்னு தோணுது. உன் கூடவே உன் புருஷனாக இருந்து பார்த்துக்கணுன்னு தோணுது. உன்னுடைய பீரியட்ஸ் டேட்டில் எல்லாமாவும் நான் இருக்கணும்னு தோணுது. நீ ஜாக்சன் கிட்ட உரிமையா நீ அப்படி பேசின பார்த்தியா? எப்படி அந்த பொண்ணு அவன்கிட்ட இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமை அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சுடி. நீ எனக்கு வேணும், நீ எனக்கானவளாக இருக்கணும், உன்னை நான் அப்படியே பூ மாதிரி பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. நீ அழாத. உனக்கா தோணும் ஒரு நாள் இந்த ஜேகே உனக்கானவன் அப்படின்னு தோணும். அன்றைக்கி ஒத்துக்கோ. 2 days மட்டும் பாட்டிக்கிட்ட நடிச்சிட்டு நீ கிளம்பு. நான் போகிறேன், அப்ராட்லேயே படிக்க போகிறேன், அம்மா என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடு. புரியுதா? நான் உன்கிட்ட வேறு எதுவும் கேட்கல, ஓகேன்னு மட்டும் சொல்லு. வேறு எதுவும் பேசாத. ஓகே சார் அப்படின்றீங்க. உங்களை உடனே திரும்ப அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. நீங்கள் போய் பாட்டிக்கிட்ட பேசுகிறீங்க, இருக்கீங்க. அந்த 2 நாள் ஜேகே உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டார். இப்போ உங்கள் பாட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இந்தியாவில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் உடனே அப்ராட் போகிறேன், அம்மா கூட இருக்க போகிறேன்னு சொன்னது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்கள் அம்மா இங்கே வருவாங்க அப்படின்றதுக்காக இந்தியாவில் ஒரு பையனை பார்த்துருப்பாங்க. அதாவது ஜாக்சன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இங்கே இந்த மாதிரி இந்த பாட்டிக்கிட்ட பேசியிருப்பாங்களா, அப்போ இந்த ஐடியா தோணியிருக்கும். ஜாக்சன் வந்து இப்போது உங்ககிட்ட பார்க்குறதுக்காக வராரு. என்ன ஜாக்ஸா பண்ணுற? என்னடா பண்ணுற? நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன், சிப்ளிங் பாண்டில் பார்க்குறேன், எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி என்ன ஜாக்ஸா பண்ணுறேன்? இதை பார் வயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை அப்படியே பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். எப்போவும் இதை அப்படியே நீடிச்சு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்டி என்னை புரிஞ்சுக்க மாட்டேறேன்? ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கல ஜாக்ஸா, என்னால் அப்படி பார்க்க முடியாது ஜாக்ஸா. உன்னை இந்த மாதிரி ஒரு பாண்டில் பார்த்துட்டு என்னோடய புருஷனை என் பக்கத்தில் பார்க்க முடியாது ஜாக்ஸா. அதோட வலி உனக்கு புரியுமான்னு தெரியல ஜாக்ஸா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது அது வேறு ஜாக்ஸா. என்னடி வேறு? என்ன வேறு? உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியாது? நீ எப்போது லாஸ்ட்டாக டேட் குளிச்ச அப்படின்னு தெரியும். இப்போலாம் இந்த மாதிரி ஒரு மூடியாக ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும். எல்லாமே எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை என்னால் பார்த்துக்க முடியும். அது என்னோடய அம்மா அப்பா ஸ்தானத்துலேருந்து அப்படின்னு நினச்சேன். அதனால் நீ கொடுக்குற கம்ஃபர்டெல்லாம் ஏற்றுக்கிட்டேன். நீ எக்ஸ்ட்ரா எனக்கு பே பண்ணுறது, எனக்கு செலவு பண்ணுறது, என்னை பார்த்துக்கிறது எல்லாத்துக்குமே நான் ஈக்குவல் பண்ணணும்னு நினச்சது இதனால் மட்டும்தான். புருஷன் நினச்சிருந்தா நான் அதெல்லாம் ஈக்குவல் பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டேன் ஜாக்ஸா, நினச்சிருக்கவே மாட்டேன். ஏன் ஜாக்ஸா அப்படி பண்ணுற? வேண்டாம் ஜாக்ஸா, என்னால் ஒன்று அப்படி பார்க்க முடியாது என் பக்கத்தில். ஏண்டி என் பக்கத்தில் பைக்கில் நீ வந்தது இல்லையா? என்னை கட்டி பிடிச்சிட்டு உரைச்சிட்டு வந்திருக்கடி. தோ உன் உடம்பு ஃபுல்லாக என்னை உரைச்சிட்டு வரும். என்ன ஜாக்ஸா பேசுகிறேன்? இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஜேகே பார்த்துட்ருப்பாரு. ஆனால் என்ன அங்கே வயசாக போயிட்டுருக்கு அப்படின்றது அவர் காதலெல்லாம் விழல. ஏதோ நீங்கள் வேண்டான்றீங்க, அவன் வேணுன்றான் அப்படின்றது மட்டும் அவருக்கு புரியுது. ஜாக்ஸா, நான் சொல்லிட்டேன், எனக்கு இது பிடிக்கல. அதையும் தாண்டி நீ பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நடப்பணமாக தாண்டா இருப்பேன் அவன் கூட. என்னால் இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்க முடியாது. உன்னை நான் ஃப்ரெண்டுன்ற ஸ்டேட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதை தாண்டி என்னால் பார்க்க முடியாது ஜாக்ஸா. என்ன கொல்லாத ஜாக்ஸா, என்ன கொல்லாது. என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? கை வலிக்குது ஜாக்ஸா, போய்டு ஜாக்ஸா. ஏண்டி இவ்வளோ நாள் இந்த கையை எத்தனை தடவை இறுக்கி பிடிச்சிருப்பேன், எவ்வளோ தடவை நான் அடிச்சிருப்பேன், அப்போல்லாம் வாங்கினேன். இப்போ வலிக்குதா? வலிக்குது ஜாக்ஸா, ரொம்ப வலிக்குது. விடு ஜாக்ஸா, வேண்டாம் உங்ககிட்ட பேச பயமாக இருக்குது. நீ பழைய மாதிரி இல்லை, இப்போ நீ வேற மாதிரி. ஆமாம் நீ அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து என்னை நீ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டடி. நீ என்னை எப்போ என்னை விட்டு போகணும்னு நினச்சிட்டியோ அப்போவே நான் பைத்தியமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாரு. ஜாக்ஸா, என்ன பண்ணுற? என்னடி என்ன? இவ்வளோ நாள் இந்த ஃப்ரெண்டு என்ன, இப்போ அந்த ஃப்ரெண்டாக கூட நான் அவனுக்கு தேவையில்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக பிடிச்சி இழுத்து இது பண்ணுவார். ஜேகே எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு. அப்படியே வந்து ஜாக்சனை செம்ம அடி. என்னடா பண்ணுற? வாடா வா, எல்லாம் ஒன்றால் தான்டா. என்னடா என்ன என்னாலா? இவ்வளோ நேரம் நான் தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. அவள் வேணாம் அப்படின்னு உன்னை தள்ளி விடுறா. நீ வேணான்னு தள்ளி விடுறானா தூரம் போடான்னு அர்த்தம். நீ வேணான்னு அர்த்தம். புரியுதா? அவள் என்னோட இதுடா. என்னடா பேசுகிற? என்ன பேசுகிற? என்ன வயன்? என்ன உன்னை வந்து அவனோடதுன்றான்?
நீனும் பார்த்துட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க? பையன், நான் லவ் பண்ணுறேன், நீனும் என்ன லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிப்போ, சரியாக போய்டும்டி. ஜாக்ஸா தப்பாக பேசாத. அவன் பேசுகிறப்ப பார்த்துட்ருக்க, என்னடி அவன் பேசினா எதுவும் சொல்ல மாட்டேற, நான் சொல்லும்போது மட்டும் வலிக்குதடி. அவர் நார்மலாக சொல்கிறாரு, ஆனால் நீ அப்படி சொல்லலை ஜாக்ஸா, அப்படி சொல்லலை. அப்புறம் நான் என்னடி பண்ணுறேன்? உன்னை ஏதாவது பண்ண? ஆமாம், பண்ணுறதான் ஜாக்ஸா, பண்ணுறதான். என்ன நீ இப்போது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது லவ் இல்லை, என் மேலே நீ அளவு கடந்த அன்பா என்னன்னு தெரில. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, எனக்கு வேண்டான்னு தோணுது. நான் அவர்கிட்ட வேண்டான்னு சொன்னப்போ நான் சொல்கிறத கேட்டுட்டு அதோடு விட்டுட்டார். என்கிட்ட 2 days பேசக்கூட இல்லை ஜாக்ஸா. ஏன்டா இவர் பேசல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் உங்ககிட்ட நான் 1 week பேசலை. அதுக்கப்புறம் பேசினேன், அது ஏதோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போது இவர் என்கிட்ட எனக்காக வந்து நிற்கும்போது அப்படி தோணலை. அவர் சொல்கிற லவ் யூ கூட ஏற்றுக்கணும்னு தோணுது ஜாக்ஸா, தோணுது. தெரியல ஏன்னு தெரியல. அப்படின்னு சொல்லும்போது ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு, உங்கள்கிட்ட இன்னும் நல்லா இறுக்கி அணைச்சிக்கிறாரு. நீங்கள் வந்து ஜாக்சனை தான் பார்த்து எல்லாமே இன்னும் பேசிகிட்ருக்கீங்க. ஓ, அப்போது அவன் இப்போ உனக்கு வேணும், நான் வேணாம், அதானடி? ம், ஆமாம் ஜாக்சன், ஆமாம், நீ எனக்கு வேணும். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டாகவே வேணும். ஃப்ரெண்டாலாம் வரமாட்டேன்டி, உனக்கு புருஷனாக மட்டும்தான் வருவேன், புருஷனாக மட்டும்தான் வருவேன். என்ன பேசுகிற ஜாக்ஸா, என்ன பேசுகிறடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டே போய் காலரை பிடிச்சிருப்பீங்க. கையை விடுவேன், கையை விடு, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க கூட விரும்பலடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிருப்பார் ஜாக்சன் உங்கள் வீட்டை விட்டு. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே உங்களுடைய பாட்டியோட காதில் விழுந்திருக்கும். ஜேகே வந்து போய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சரி விடுறா, நமக்கு கிடச்சது எல்லாமே அப்படி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருப்பாங்க. இப்போது உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி முடிவு பண்ணிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஜேகேவுக்கு அதை சொன்னோடனே சந்தோஷம். நீங்களும் வேறு ஜேகேவை லவ் பண்ணுறன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்களா ஜாக்சன்கிட்ட, அதனால் அவளுக்குமே ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தனியாக பேசலான்னு வந்திருப்பார். வயன் ஃபைனலாக, சார் ஏதோ பேசாதீங்க, நான் ஜாக்சனுக்காக உங்களை லவ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். என்ன வயன் பேசுகிற? ஆமாம் சார், ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் சார். பாட்டி எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடி பேசுகிறேன்? இப்போ தான் சொன்னேன் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அது இதுன்னு பாய்க்கு வந்ததெல்லாம் பேசினேன். என்னடி வச்சேன் உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை சார், என்னால் உங்களை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது சார், ப்ளீஸ் விட்டுருங்க என்ன, நான் அப்படியே எங்கேயோ போயிடுறேன். என்னடி என்ன நினச்சிட்ருக்க? நானா இப்போ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேண்ணா? நீ தானே சொன்னப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு. மாற்றி பேசாத வயன், மாற்றி பேசாத. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நெக்ஸ்ட் வீக்கே புரியுதா? என்ன சார் பேசுகிறீங்க? இதோ பாரு வயன், உனக்கும் எனக்கும் கல்யாணம் எங்கள் பாட்டி முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அப்படியே நடந்திருக்கும். உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். உங்கள் பாட்டிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர்லாம் வருது. கடைசியாக என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சந்தோஷமாக இருக்காங்க. உடம்பும் குணமாயிட்டு அவங்களும் நல்லா இருக்காங்க. இப்போது நீங்கள் இப்போ வெட்டிங் நைட்டுக்கு கீழே கிளம்பி இப்போ மேலே போகிறீங்க. அங்கே ஜேகே மட்டும் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. போனா வா வயன், வா, நீங்கள் போகிறீங்க. அவர் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. சார் வேண்டாம் சார். என்ன வயன், என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஷோல்டர் மேலே ஒரு கை இருக்குது, இன்னொரு கை வந்து உங்களோட கையை பிடிச்சி அவரோட கைக்குள்ளே வச்சுட்டு, என்ன வயன் உனக்கு பிரச்சனை சொல்லு, உன் புருஷன் புரியுதா அப்படின்னு உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரோட உங்கள் ஷோல்டர் மேலே அவரோட தலையை சாய்ச்சி உங்கள் கையை அவரோட ஹார்ட் கிட்ட வச்சுட்டு, ஏன் என்ன ஹர்ட் பண்ணுற? எதுக்கு இவ்வளோ ஹர்ட் பண்ணுற? என்ன எனக்கு வேணும்டி, உங்ககிட்டேருந்து நிறைய அட்வான்டேஜஸ் எடுத்துக்கணும், நிறைய கம்ஃபர்ட் எடுத்துக்கணும். நான் எவ்வளோ எந்த பொண்ணுங்களுடைய வசதியும் நான் பார்த்ததே இல்லடி. உங்ககிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு தோணுச்சு. ஏன்னு தெரில சார், ப்ளீஸ்
இதோ பார்வையன் சாருன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வச்சுருப்பாரு. நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க, எதுவுமே வேண்டான்னு சொல்ல இது பண்ணல. அவர் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு உங்களை இறுக்கி அணைச்சிட்டு, சார் வேண்டாம் சார், என்ன வேண்டாம் சொல்லு, இப்போதைக்கு இது, அப்புறம் எப்போ வேணும்னு சொல்லு, வெயிட் பண்ணுறேன். ஒரு 1 மந்த் சார். 1 மந்த் ஓகே வாடி? அதுக்குள்ளே மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் சார். 1 மந்த்துக்குள்ளெல்லாம் இப்போ எல்லாம் ஓகே. 1 மந்த்துக்கு அப்புறம் நான் உன்னை எல்லாமாவும் பார்த்து எல்லாம் ஓகே வாடி? சார் இதை பார்வையன், உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோ. நீ எனக்கு பொண்டாட்டியாக வேணும்னு நினச்ச, ஆகிட்டேன். எனக்கு அது போதும், அது போதும்டி. நீ என்ன எப்போ ஏற்றுக்கிறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஆகிருக்கும். உங்களுக்கும் இப்போ அவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு. இது வரைக்கும் உங்களுக்கும் அவருக்கும் ஒன்று கூட நடக்கலை. அந்த ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி மட்டும்தான் கட்டி பிடிச்சிட்டு படுத்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே அவளுக்கு பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரதே விட்டுருப்பார். ஒரு நாள் வருவார், ஒரு 10 நாள் வரமாட்டார் அப்படின்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சேம் டைம்ஸ் சரி இப்போது அவர் விட்டுறாருல அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை லூஸில் விட்டுருப்பீங்க. உங்கள் பாட்டிக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபைன் டே நல்ல செம்ம போதையில் குடிச்சிட்டு வந்துட்டு அவர் விழுந்து கிடக்குறாரு உங்கள் பெட்டில் தான். நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு நீங்கள் வெளில வருவீங்க, ஒரு டவலோட இடுப்பில் ஒன்று கட்டிக்கிட்டு தலையில் ஒன்று கட்டிக்கிட்டு அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. வந்துட்டியாடி, வா வாடி வா, நான் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப போதையிலலாம் இல்லை, வா. என்ன சார் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னது இது புதுசுலாம் இல்லடி, புதுசுலாம் இல்லை, பழசு தான். அவனுக்காக எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இன்றைக்கி அப்படியே ஸ்டடியாக அவனுக்காக தான் எதுவுமே. என்னால் முடியலடி, முடியல. நீ இல்லாமல் என்னால் சுத்தமாக முடியல. பேச மாட்டுற. முத நாள் உன்னை கட்டி பிடிச்சது, அதுக்கப்புறம் இன்னும் வேணும், அந்த ஹக்கு மட்டுமாவது வேணும், கிஸ்ஸு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படின்னு எத்தனை நாள் சொல்லணும்னு நினச்சிருக்காண்டி. சொல்லவே முடியலடி. எனக்கு இன்றைக்கி வேணும்டி. என்ன சார் பேசுகிறீங்க? படுத்தவங்க எனக்கு வேணும்டி, வேணும் சார். கையை விடுங்க சார், எனக்கு வேணும்டி வயன், வேணும். நான் ரொம்ப ரொம்ப பொறுத்துட்டேன். என்ன நீ ரொம்ப சோதிக்கிற. நான் அப்படிலாம் நடந்துக்கலன்றதால தான் நீ இல்லை இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம், அதனால தான் எனக்கு வேணும், இன்றைக்கே வேணும். ஆனால் எல்லாமாவும் நான் பார்த்துட்டேன். இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பொண்டாட்டி ஆகிடுவேன்லடி. ஆமாம், பொண்டாட்டி ஆகிடுவேன். திரும்ப நாளையிலேருந்து என்கிட்ட நீ பேச ஆரம்பிச்சிருவ பையன். உன் உடம்பெல்லாம் நான் பார்த்துட்டேன், என் உடம்பெல்லாம் நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமமாகிடுவோம்ல. வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம அழுக வருது. விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவர் உங்ககிட்ட கிஸ் கொடுக்கலான்னு வருவார். இல்லை பையன், இல்லை, உன் விருப்பம் இல்லாமல் வேணாம், போ, எந்திரி. இந்த பார், ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக தெரியுது பார், எந்திரி, நான் வேறு ஏதாவது பண்ணிடுவேன், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே திரும்பி படுத்து நல்லா தூங்கியிருப்பார். அடுத்த நாள் எந்திரிக்கிறாரு, ஆஃபீஸ் போகிறாரு, வராரு அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் அவரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் உங்கள் கிட்ட அவ்வளோ கிட்ட லீன் ஆகி உங்கள்கிட்ட கிஸ் கொடுக்கறதுக்கு வந்திருப்பார்ல, அந்த நிமிஷம் தோணி இருக்கும். பட் அது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போது ஒரு 2-3 நாளாக அவரை நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவ்வளோதான், நீங்களும் அவரோட லவ்வில் விழுந்திருப்பீங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் அழகாக சாரீ கட்டிட்டு நீங்கள் அப்படியே ஒரு லூஸ் ஹேரில் நின்றுட்டு ஜிம்முக்காலாம் போட்டுட்டு நல்லா அழகாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் வழக்கம் போல் தான் குளிச்சுட்டு திரும்ப சாப்பிட்றதே கிடையாது. ஆஃபீஸில் அங்கே ஏதாவது இருந்தால் சாப்பிட்றது அப்படியே அந்த மாதிரி தான் வந்திருப்பார். அப்படியே போய் படுத்திருப்பார். நீங்கள் போயிட்டு சார் எந்திரிங்க. என்ன ஏன், நான் சாப்பிட்டு வந்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருப்பாரு. திரும்ப சார் எந்திரிங்க. சொல்லுவேன், என்ன வேணும்? அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன டிவர்ஸ் வேணுமா? ஏன் சார், நான் ஏதாவது சலிச்சிட்டேன்னா என்ன? எங்கடி
எங்கே சலிக்கிறது? உன்னை பார்த்தாலே தான் பார்க்கக்கூடாதுன்ற, உன்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாதுன்ற, எங்கே சலிக்கிறது? அப்படி தூரமாக இருந்து அப்படியாவது பார்த்துட்டுருப்போம் போலாடி. பக்கத்தில், இவ்வளோ பக்கத்தில் இருந்து பேச முடியல, தொட முடியல, கிட்ட வலிக்குது வலிக்குதுடி. டிவர்ஸ் தானே கேட்க போகிற, கேளு, கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அப்படி அவர் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. என்னடி, என்ன உங்களுக்கு ஒன்றும் தோணலையா? என்ன தோணும்டி, என்ன தோணும்? இப்போது அவரோட மடியில் உட்காந்துருப்பீங்க. என்னடி பண்ணுற? வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டாண்ணா நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. அப்படியே உங்களை திரும்ப உட்கார வச்சுருப்பாரு அவர் மடியிலேயே. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருவீங்கல்ல? என்ன வேணும் பேசுகிற? நீ என்ன தப்பு பண்ண? எந்த பொண்ணாக இருந்தாலும் அதான் பண்ணுவா. லவ் யூடி, லவ் யூடி பொண்ணாட்டி, லவ் யூ. நான் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறுக்கி அணைச்சிருப்பாரு. நீங்கள் வந்து அப்படியே அவரோட கழுத்து, அவரோட ஷோல்டர் அப்படியே சுற்றி இறுக்கி கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சிருப்பீங்க. அவரோட கை இப்போது உங்களோட சாரிக்குள்ளால் உங்கள் இடுப்புக்கிட்ட இருக்கு. செக்கி, என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு ஃபுல்லாக பண்ண போகிறோம்டி, ஃபுல்லாக பண்ண போகிறோம். செக்கி, என்ன பண்ணுறீங்க? வலிக்குது. வலிக்க தான் செய்யும். இப்போ நீ அழுதா நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன்டி. எவ்வளோ வேணாலும் அழு, இந்த ரூம் எக்கோ அடிக்கிற மாதிரி அவ்வளோ அழு. பீடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துடி, கத்துன்னா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ கத்தணும் இல்லடி, நீ கத்தணும். அதை பார்த்துன்னா அப்படி ரசிக்கணும்டி. இந்த இடத்துல மட்டும் பொண்டாட்டி ரொம்ப கத்தணும், புருஷன் அதை அனுபவிக்கணும். தெரியுமா உனக்கு? தெரியுமாடி உனக்கு? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், ஆனால் நீ கத்த கத்த நான் இப்படிலாம் உன்னை ரசிக்கிறனோ அனுபவிக்கிறனோ, ஆனால் அதை அந்த வலி உனக்கு சந்தோஷமாக தான் தோணும். பாரு, ஃபீல் பண்ணுறியாடி? என்னங்க சொல்கிறீங்க? ஃபீல் பண்ணுறியாடி? ஏங்க ஃபீல் பண்ணுவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சுருப்பாரு. இப்போது அவங்களோட முந்தானியை அப்படி இருக்கும், பட் ஆனால் அவரோட தலை மட்டும் அவங்க முந்தானிக்குள்ளால் வருது. ப்ளவுஸோட பட்டனை ரிமூவ் பண்ணியிருப்பார். என்னங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க ப்ரேசரை அப்படியே தூக்கிட்டு அப்படியே சக் பண்ணுறாரு. அப்படியே ஹிக்கீஸாக விழுதுங்க. செக்கி, என்ன பண்ணுறீங்க? வலிக்குது. பிடிச்சிருக்கா? இல்லை பிடிக்கல. இப்போ பாரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ சக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளஷராக ஃபீல் பண்ணுறீங்க, கத்துறீங்க, மோன் பண்ணுறீங்க, அந்த ரூமே அப்படியே எக்கோ அடிக்குது. சொன்னாலே நீ கத்துவ, ஆனால் ப்ளஷராக ஃபீல் பண்ணுவேன், அதை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஃபுல்லாக அவரோட ஹேண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. உங்களால் பேர் பண்ணவே முடியல அவர் பண்ணுறதெல்லாம். அவ்வளோ மோன் பண்ணுறீங்க, நீங்கள் அவ்வளோ ப்ளஷராக ஃபீல் பண்ணுறீங்க. அவர் அவங்கள ரசிச்சுக்கிட்டே ஒரு இடத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹிக்கையும் மேக் பண்ணுறாரு. அங்கே அப்படியே தலையை வச்சு அப்படி என்ன பண்ணுறாரு, ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னங்க பண்ணுறீங்க? எனக்கு பிடிச்சிருக்குடி, எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு அது ஃபீல் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட் மேலே அப்படியே படுத்துக்கிறாரு. அப்படியே அது என்ன சொல்கிறது, ஒரு தலைக்காணி மாதிரி ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி பார்த்து திரும்ப படுத்து அப்படியே மேலே ஃபுல்லாக உரசிக்கிட்டே இருக்காரு. அப்படி தான்டா உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். உங்களுக்கு லைட்டாக கில்ட்டி ஃபீலாக இருக்குது. நீங்கள் காலையில் கொஞ்சம் சோகமாக முகத்தை வச்சுருக்கீங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஏய் ஒயன் சொல்லுங்கள், முழிச்சிட்டு தாண்டி இருக்க, என்னாச்சு? இல்லைங்க, தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுங்க. என்னடி பேசுகிற? ஆமாங்க. ஒயன், நீ எனக்கு இன்னும் இந்த கான்டாக்ட் போட்டோம், அது அப்போவே இல்லைன்னு ஆயிடுச்சு. திரும்ப அதை காட்டியும் ஆரம்பிக்காத. இல்லைங்க, நம்ம கான்டாக்ட் போட்டோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் என்னங்க பேசுவாங்க? பார் பையன், மற்றவங்களுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, மற்றவங்களுக்காகலாம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுடி.
1.5 வருஷம் கழித்து தான் நம்மளே சேர்ந்துருக்கோம். இப்போ திரும்ப நீ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறியா? இல்லை, இது இது நல்லதுன்னு தோணலை. வேண்டாம், இனிமேல் நம்ம நைட் அப்போ நைட் நடந்ததெல்லாம் மறந்துடுவோங்க, மறந்துடுவோம். நீ தாண்டி என்ன அப்ரோச் பண்ண, நான் கிடையாது. யோசிச்சிருக்கணும்டி, நீ யோசிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் நீயா என்னை விட்டு போகணுன்னு நினச்சா கூட போக முடியாதுடி, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே கையை உதறி விட்றீங்க. ஏன் என்ன பண்ணுற, தெரிஞ்சு தான் பண்ணுறியா? ஆமாங்க, தெரிஞ்சு தான் பண்ணுறேன். வேண்டாம், எனக்கு என் மனசுக்கு அது கில்ட்டியாக இருக்குது. ஏன்னு தெரில, நீங்கள் 2-3 நாளாக என்கிட்ட ஒரு மாதிரி பேசவே இல்லையா? அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதோட எஃபெக்டில் தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி என்னை கொடுக்கணும்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஏன் என்ன நீ அதுக்கு நீ கத்தியாக வச்சு கொன்று இருக்கலாம்டி, கொன்று இருக்கலாம். அதுக்கு இந்த மாதிரிலாம் நைட்டு ஃபுல்லாக என்னடி பண்ண? என் கூட தானே இருந்த, அப்போலாம் தப்பாக பேசாதீங்க. அப்புறம் என்னடி பேச சொல்கிற, என்ன பேச சொல்கிற? நைட்டு ஃபுல்லாக வாய் திறக்கல கூட, எல்லா சத்தமும் போட்டல்லடி. எங்கே அப்படி பேசுகிறேன்? அப்படி தாண்டி பேச தோணுது, அப்படி தான் பேச தோணுது. இப்போ என்னடி, என்ன அண்ணன்னு சொல்ல போறியா? தாலி கட்டியிருக்கேன்டி, தாலி கட்டினதுக்கப்புறமும் இந்த மாதிரி உன் கூட படுத்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமும் கில்ட்டியாக இருக்குண்ணா, அது என்ன எனக்கு புரியல. அப்படின்னா உனக்கு மானங்கட்ட மனசு? தெரியலங்க, என்னடி ஏற்றுக்க முடியல? தாலி கட்டி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இல்லைங்க, இன்னைக்கு என்னடி உனக்கு என்ன? அதுக்கு அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே? வீட்டை அப்படி எங்கே கண்காணாமல் போயிருக்க வேண்டியதானாடி? போக வேண்டியதானே? எதுக்கு எனக்கு ஏதோ மன்னிச்சிருங்க, சாரிங்க, எல்லாம் நீ தானடி சொன்ன. நம்பணும்ல, அதுக்கு ஏண்டி படுத்து தான் என் கூட? ஏண்டி நான் உன்னை கேட்டேனாடி, நீ என் கூட வந்து படு, நான் உன்னை கேட்குறேன், எனக்கு வேணும்னு தோணுது அப்படின்னு நான் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணப்போ கூட நான் அடக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன்டி. அவ்வளோ போதை, அப்போ கூட கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ ஏன் வந்து அப்ரோச் பண்ணதால் மட்டும் தாண்டி நைட்டு. இல்லைன்னா ஒன்று நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நைட்டு எனக்கு அவ்வளோ சொல்கிறதுக்கு எனக்கு பக்கமாக இருக்குது. ஒயின், இந்த மாதிரிலாம் சொல்லாத. எங்கே பாரு ஒயின், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகிடுச்சு, திரும்ப அது மாதிரி பேசியிருக்காத. இல்லைங்க, நான் தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். எங்கடி தனியாக இருப்ப? எங்கே தனியாக இருப்ப? நீ ஏன் தனியாக இருக்கணும்னு நினச்சா கூட நானுமே விட மாட்டேன், புரியுதா? நீ என் பொண்டாட்டி. அது நேற்று வரைக்கும் நீ இதேமாரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நீ வேணான் போடா அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணியிருந்தா கூட விட்டுருப்பண்டி. இதுக்கப்புறம் ஒன்று வேணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இல்லை, நீ என் பொண்டாட்டியாக முழுசாக ஆகிட்ட. இப்போது இந்த நிமிஷம் கூட தோப்பார் உரசிட்டு தான் படுத்துட்ருக்கோம், 2 பேருமே எதுவும் இல்லை. ஏங்க? ஆமாடி, ஆமாம். இதுக்கப்புறம் போகணுன்னு சொல்கிறீங்க, உனக்கு நீ என்ன தயவு செஞ்சு பேசாத, டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே வெளில வரீங்க. என்னடி பிரச்சனை? வேண்டாங்க. என்னடி வேணும்? என்ன வேணும்? எனக்கு எல்லாம் வேணும், இப்போ வேணும். நான் இப்போ பண்ணுறேன், அது அண்ணனாக ஃபீல் பண்ணுறியா, புருஷனாக ஃபீல் பண்ணுறியான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோர்ஸாக உங்ககிட்ட மொத்தம் கொடுக்குறாரு. என்னங்க பண்ணுறீங்க? விடுங்க. ஏண்டி நைட்லாம் விடுங்கன்னு சொல்ல, இப்போ மட்டும் விடுங்கன்னு கத்துற? எனக்கு மனசு இப்போ என்னடி மனசு இது? என்ன மனசு? இங்கே தானே மனசு இருக்கு? ஆமாம், அங்கே தான் மனசு இருக்குது. மனசு இருக்கிறது தெரிஞ்சதானடி? இங்கே வலியை கொடுத்தனா எப்படி மனசு இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட அவ்வளோ ஃபோர்ஸாக சக் பண்ணுறாரு. வலிக்குது. எங்கே வலிக்குது? மேலே வலிக்குதா, மனசு வலிக்குதாடி? மேலே வலிக்குதுங்க. வலிக்கட்டும். எனக்கு அப்படி தாண்டி வலிக்குது, அப்படி தான் வலிக்குது. அந்த மனசுக்கிட்ட சொல்லுடி, நான் புருஷன் சொல்லு. தெரியாதனமா அவன் கான்ட்ராக்ட் போட்டான், அதையும் கேன்சல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுடி. உன் மனசுக்கிட்ட சொல்லு. உன் புருஷன் சொல்லுடி, அழுத்தி சொல்லு. திரும்ப என்றைக்கும் தோணக்கூடாதுல்ல, கில்ட்டியாக நீ ஃபீல் பண்ணக்கூடாதுல்லடி, அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ் பாட்டிலே ரொம்ப அவ்வளோ அழுத்தி கிஸ் பண்ணுறாரு, சக் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த வலியை தாங்கவே முடியல.
உங்களுக்கு கீழே கூட அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணல, மேலே மட்டும்தான். உங்கள் மனசு அப்படின்னு நீங்கள் அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப சொல்லியிருப்பீங்களா, அது அவருக்கு வலிக்குது. இதோ பார், இனிமேல் உனக்கு அண்ணன் தோணுச்சு, நான் அந்த கான்ட்ராக்ட் போட்டது மட்டும்தான் தோணுச்சு அப்படின்னு வச்சுக்கோயேன், இந்த வலி மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும், இந்த வலி மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். என்னங்க பண்ணுறீங்க? நான் மூச்சு கூட விட முடியல. ஆமாண்டி, இப்போதைக்கு தோணுதா? நான் உனக்கு உன் சிப்ளிங் பாண்டு அந்த மாதிரி நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல அவனை நீ வைப்பியான்னு சொல்லு. என்னங்க பேசுகிறீங்க? அதை தாண்டி நானும் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீ என் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பேசினா என் இடத்துல இருக்கிறவன் எப்படி பண்ணுவான், என்ன பண்ணுவான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு வெறி ஆவான், கோபம் ஆவான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு உங்களுக்கு ஃபோர்ஸாக நடக்குது, எல்லாமே ஃபோர்ஸாக நடக்குது, கீழேயும் ஃபோர்ஸு மேலேயும் ஃபோர்ஸு அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் 2 கையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. என்னால் முடியலைங்க, போதும் ப்ளீஸுங்க, சொல்லுடி, இப்போ சொல்ல. நான் உனக்கு என்ன சொல்லு? நீங்கள் எனக்கு புருஷன் தெரியாதனமாக சொல்லிட்டேன். தெரியாதனமாக இல்லடி, வாய் தவறி கூட சொல்லக்கூடாது, புரியுதா? அந்த கில்ட்டியாக இனிமேல் ஃபீல் பண்ணுறதை பார்த்தோன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி தான் நடக்கும். வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸாக தான் நடக்கும். சாஃப்டாக நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக. அதனால தான் அது வேறு சவுண்டு கேட்டுது. இப்போது வேறு சவுண்டு, புரியுதா? இந்த சவுண்டு இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு நீ நினச்ச அப்படின்னா என்ன நீ புருஷனா மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி அவ்வளோ சக் பண்ணியிருப்பார். விடுங்க, அதுதான் சொல்லிட்டீங்களே. ஆனால் நீ வாயால் மனசார சொல்லலடி. அந்த மனசை தான் நீங்கள் உடைக்கிறீங்கங்க. என்னடி உடைக்கிறேன்? என்ன உடைக்கிறேன்? நீ தாண்டி என்னை உடைக்கிற. தெரியாதனமாக நடந்தது திரும்ப சொல்லி என் மனசை காயப்படுத்துகிற. நைட்டு ஃபுல்லாக நடந்ததுக்கப்புறம் காலையில் இருந்துச்சு இல்லை வேண்டான்னு சொன்னான் எந்த மனுஷன்டி சும்மா இருப்பான்? அந்த மாதிரி தாண்டி நான், புரியுதா? என் மனசு திரும்ப அப்படியே உங்களை சக் பண்ணுறாரு நீங்கள் மனசுன்னு சொன்னோன்னே. எங்க விடுங்க, வலிக்குதுங்க, விடுங்க. அடி எந்த உரிமையில் அடிக்கிற? சொல்லிட்டு அடி. என் புருஷன் தாங்க அடிக்கிறேன், விடுங்க. நீ என் புருஷன் விடுங்க. வலிக்குதுங்க, விடுங்க ப்ளீஸ்ங்க. மனசு ஃபுல்லாக புருஷன் தான் இருக்கான். புருஷா, டேய் விடுடா, விடுங்க. புரியுதுல்ல? இதுக்கப்புறம் ஏதாவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன்? மாட்டேன், எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாஞ்சு அப்படியே படுத்துருப்பீங்க. உங்களை அப்படியே ஜேகே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு, என்னடி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? திரும்ப சொல்லு, வெயிட் பண்ணுறேன். திரும்ப ஃபோர்ஸாக ஒன்று எடுத்துக்கணும், சொல்லு. எங்கே எப்படி பண்ணுறீங்க? சொல்லு, அடுத்தது சொல்லு. நான் யார் உனக்கு? சொல்லுடி, ஏதாவது சொல்லு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ புருஷன்னு சொல்ல வேண்டாம், வேறு ஏதாவது சொல்லு. நான் அப்படியே ஃபோர்ஸாக எடுத்துக்கணும், இன்னும் வேணும்னு தான் தோணுது. ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன், சொல்லு. ஏங்க இப்படி பேசுகிறீங்க? சொல்லுடி, நான் யாருன்னு சொல்லு. அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பேசு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட தாலியை எடுத்து அவர்கிட்ட நீட்டுறீங்க. இதோ பார், இதுக்கப்புறம் உன் மனசில் என்ன இருக்கும் சொல்லு. அப்படியே அந்த தாலியை எடுத்து அந்த செஸ்ட் பார்ட்டுக்கிட்ட அப்படியே அழுத்தி அப்படியே வச்சு காமிக்கிறீங்க. வச்சு காமிக்கிறது மட்டும் இல்லடி, மனசில் இருக்குங்க, இருக்குது. இது என்ன, நான் ஃபோர்ஸ் பண்ணுறதால சொல்கிறியா? இல்லை, புரியுதுங்க. அந்த ஃபோர்ஸை நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களோட பெயின் எனக்கு புரிஞ்சது. எனக்கு இப்போ உன் பெயின் புரியுது. இருந்தாலும் நீ சொன்னேன்னு வச்சுக்கேன், இதோடு அதிகமாக ஒரு பெயின் கொடுப்பேன்டி, கண்டிப்பாக கொடுப்பேன். இதை மனசில் வச்சுக்கோடி. நான் என்னோடய வலியை உன்கிட்ட ஃபுல்லாக இறக்கிடுவேன். அப்போது நீ தாங்க மாட்டடி. என்னங்க பேசுகிறீங்க? கொடுத்த வலியே பத்தலை. பத்தலையடி? இல்லை டங்கு ஸ்லிப்பாகிடுச்சு. முடியல என்னால் கீழே காலை அசைக்க முடியல. சரிடி வா அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி அணைச்சிருப்பாரு. போங்க, வலிக்குது. அப்புறம்
எனக்கு இப்படி ஒழிச்சிருக்கும் இது மாதிரி தானே நீ சொன்னப்போ எனக்கு. சரி மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் பத்தாடி. திரும்ப நைட்டு ஒன்று சும்மாலாம் இருக்க மாட்டேன். ஏங்க ஒரு இதோ பாரு, டெய்லி இப்படி தான் நடக்கும். இதோட மோசமாக நடக்கும். இந்த 1 வீக் அப்படி தான் பண்ணுவேன். என்னங்க பேசுகிறீங்க? ஆமாடி ஆமாம். என்ன பண்ண சொல்கிற நீ? இந்த மாதிரிலாம் பேசினல தண்டனை இந்த 1 வீக்கு. ஐயோ இல்லைங்க. இல்லைலாம் இல்லை, இருக்குது. இந்த மனசுக்கிட்ட தாண்டி அதிகமாக அங்கே தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ணி சொல்லியிருப்பார். அந்த மனசில் தான் டச் பண்ணி சொல்லியிருப்பார். என்னங்க பண்ணுறீங்க? வலிக்குது, கையை எடுங்க. வலிக்குதுல்லடி அப்படி தான். ஏங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன், விட்டுருங்க. நான் இனிமேல் அந்த பயம் எப்பவும் இருக்கணும், புரியுதா? வலிக்குதுங்க. சரிடி மன்னிச்சிடுண்ணே. உங்களை எப்படிங்கன்னு நான் இதோ பாரு, மன்னிக்கணும். புருஷனை மன்னிச்சிடுறேங்க. ஏன்னா நீங்கள் என்னோடய என் புருஷன். அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி அப்படியே நீங்கள் ஜாலியாக அப்படியே உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகேடா, அப்படியே இந்த ஸ்டோரியில் நீங்கள் எண்டாகட்டும். இந்த மாதிரி ஸ்டோரியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு கமெண்ட், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை, இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் மட்டும் கீழே போட்டு போயிடுங்கடா. தேங்க்யூடா கைஸ், பாய்.